நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிசல்டா கூட நடந்த இரண்டாவது திருமணம் இப்ப சோஷியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி அப்படிங்கிறவங்க கூட திருமணமாகி 2 மகன்கள் இருக்கிற நிலையில எப்படி இவர் ஜாய் கிறிசல்டாவை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணத்துல இருந்து முறையா விவாகரத்து வாங்காம வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியே திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது. அப்படி இருக்கிற நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி ஸ்ருதிய விவாகரத்து பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனா முதல் மனைவி ஸ்ருதி இன்னுமே இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட சர்நேம ரங்கராஜன் தான் வச்சிருக்காங்க. மேலும் அவங்களோட பயோல மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கணவர் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் மக்கள் பாக்குற வகையில பின் பண்ணியும் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டாவும் அவங்க மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் அப்படின்னு அவங்களோட பயோல மென்ஷன் பண்ணி மேலும் ப்ரொஃபைலையும் அவர் கூட கல்யாணமான மாதிரி ஒரு போட்டோவையும் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா 6 மாசம் பிரெக்னண்டா இருக்கிறதாகவும் அறிவிச்சு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அவங்களோட இந்த போஸ்ட் மூலமா தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஆனா கல்யாணம் ஆனப்பவே ஜாய் கிறிசல்டா இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம இப்ப எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவியை விட்டு வராம போயிருவாரோ அப்படிங்கிற பயத்துல தான் இப்ப ஜாய் கிறிசல்டா அவங்க கல்யாணத்தை பத்தியும் கர்ப்பமா இருக்கிறத பத்தியும் மக்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்ஸும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நெட்டிசன் சொல்ற மாதிரியே மாதம்பட்டி ரங்கராஜும் இன்ஸ்டாகிராம்ல ஜாய் கிறிசல்டாவை அன்ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு நாட்களா அன்ஃபாலோ பண்ணி வச்சிருந்த முதல் மனைவி ஸ்ருதியை மறுபடியும் இப்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதனால பலருமே அவரை கடுமையா திட்டி கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால இப்ப ரங்கராஜ் கமெண்ட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டாவையும் பலரும் பலவிதமா பேசி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்படி இந்த விஷயத்துல முறையான விளக்கம் இல்லாம பலருமே குழம்பி போயிருந்த நிலையில சம்பந்தப்பட்ட ஜாய் கிறிசல்டாவே இப்போ இத பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துக்கிறேன். சில பயணங்கள் அமைதியா தொடங்கும், ஆனா நம்பிக்கை காரணமா அது வளரும். அப்படிதான் நாங்க கணவர் மனைவியா எங்க பயணத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கணும். காதலோடையும் ஒழுக்கத்தோடையும் மனசார மதிச்சு இதை பண்ணணும். இந்த வருஷம் நாங்க அதீத சந்தோஷத்தோடையும் அமைதி மற்றும் அன்போடையும் எங்களோட குழந்தைய வரவேற்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா அவங்க கணவன் மனைவியா சில வருஷங்களாவே வாழ்ந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டாவோட இந்த பதில் இப்ப மேலும் சர்ச்சையை பெருசாக்கி இருக்கு. முதல் மனைவி ஸ்ருதி இருக்கும்போது ஜாய் கிறிசல்டா கூட பழக்கம் ஏற்பட்டதே தப்புன்னு பலருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற நிலையில முதல் மனைவி இருக்கும்போதே இவர் ரெண்டாவது திருமணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு வந்தது எந்த வகையில சரின்னு சோசியல் மீடியால பேச தொடங்கிட்டாங்க. அந்த வகையில ஜாய் கிறிசல்டா பத்தியும் இந்த ரெண்டாவது திருமணத்தை பத்தியும் மாதம்பட்டி ரங்கராஜே பதிலளிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் இங்க பலரோட கருத்தா இருக்கு.